தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராகவே முதலமைச்சர் ரங்கசாமியின் செயல்பாடு அமைந்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதியை அவமதித்த வழக்கறிஞர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பேராசிரியரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை முன்பு நடைபெற்றது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, உச்சநீதிமன்ற நீதிபதி அவமதிக்கப்பட்டது இந்த நாட்டிற்கே அவமானம். இதே நிலை மோடிக்கு ஏற்பட்டிருந்தால் இந்த நேரம் குற்றவாளிகளை தூக்கிலிட்டு இருப்பார்கள் என்று சாடினார். தொடர்ந்து பேசிய வைத்திலிங்கம், புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் அரங்கேறி வருகிறது. பாலியல் புகாருக்கு ஆளான பேராசிரியரை கண்டித்து போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டு வழக்கு போடப்படுகிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தவறு செய்த பேராசிரியரை பணி நீக்கம் செய்ய வேண்டுமென வலியுறுத்திய வைத்திலிங்கம், நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கூட்டணி கட்சிகளை ஒன்று திரட்டி பல்கலைக்கழகத்தின் உள்ளே நுழையும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். தீபாவளி தொகுப்பு 10ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி கூறியிருந்தார். அது எந்த 10ஆம் தேதி என்று தெரியவில்லை என்று விமர்சித்த அவர், பள்ளி கல்லூரி அருகிலேயே ரெஸ்டோபார் திறக்க வேண்டாம் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது. ஆனால் தற்போது வேளாண் கல்லூரி அருகே பார் திறந்து இருக்கிறார்கள். அவர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் உறவினர் என்று குற்றம் சாட்டினார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை கேவலப்படுத்துவதுதான் பிஜேபியின் கொள்கை என்று சாய் சரவணகுமாருக்கு ஏற்பட்ட நிலைமைதான் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஏற்படும் என்று குறிப்பிட்ட வைத்திலிங்கம், ரங்கசாமி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார்.